வெல்கம் டு இந்திய கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேக் ரிசீவர். ஸோ ரேக் ரிசீவர் அப்படின்றது நீங்கள் கேட்டுக்கு போனாலும் இருக்கும், ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு போனாலும் இருக்கும், அதே மாதிரி டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமுக்கு போனாலும் ரேக் ரிசீவர் அப்படின்ற ஒரு டாபிக் கண்டிப்பாக இருக்கும். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ரிசீவரில் யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் ஒன்லி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ரேக் ரிசீவர் அப்படின்றது ஒரு ரிசீவர், ஓகேங்களா? அது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறோம். இங்கே யூஸ் பண்ணுறோம், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் எதில் யூஸ் பண்ணுறோம்னா மல்டி பாத் ப்ரொபகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். மல்டி பாத் ப்ரொபகேஷனுங்க ஒரு என்ன ஆஃப் த எக்ஸாம்பிள் சிடிஎம்ஏ, ஓகேங்களா? கோ டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ். இது எதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துடும் அப்படின்னா மல்டி பாத் ப்ரொபகேஷன். மல்டி பாத் ப்ரொபகேஷனுக்கு ஒன் ஆஃப் தி என்னது கோ டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ் சிடிஎம்ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிபிள் ப்ரொபகேஷன் அப்படின்றதுக்கு தான் இது என்ன வரும் அப்படின்னா ரேக் ரிசீவர் வரும். ரேக் ரிசீவர் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிபிள் பாத் ப்ரொபகேஷனா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் ஒரு டேட்டாவை, அந்த டேட்டா என்ன பண்ணும், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகலாம், கீழே பட்டு போகலாம், மேலே போயிட்டு ஏதாவது பில்டிங்கில் பட்டு போகலாம், புரியுதுங்களா? அது மாதிரி வேற டைமில் அது என்ன ஆகும் அப்படின்னா ரீச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டவர் இருக்குது, ஓகேங்களா? இந்த டவர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்மிட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசீவ் பண்ண போகிறேன். இது டிரான்ஸ்மிட்டர், இது ரிசீவர், ஓகேங்களா? அது என்னது ரிசீவர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நான் ஒரு டேட்டாவை இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணிட்டேன். இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இடையில இந்த இங்கே பாருங்களேன், இப்படி படாமல் ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம், புரியுதுங்களா? இல்லை அப்படின்னா இப்படி கீழே பட்டு நான் இப்படி 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 ஸ்கிப் ஆகி இந்த இடத்துக்கு போகலாம். இன்னொரு வேனா இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னா இதில் பட்டு இந்த மாதிரி மேலே போய் இந்த மாதிரி போயிட்டு இப்படி ரீச் ஆகலாம். ஆக மொத்தம் சிக்னல் ரீச் ஆகுது. ஆனால் ஒவ்வொரு சிக்னலும் ஒவ்வொரு டைம்ல ரீச் ஆகுது, மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சிக்னலும் ஒவ்வொரு டைம்ல, அதாவது நான் டிரான்ஸ்மிட் பண்ற ஒன்று அப்படின்ற டேட்டாவே, ஒன்றுன்ற ஒரு டேட்டாவை நான் டிரான்ஸ்மிட் பண்றேன் அப்படின்னா இதுல போகும்போது ஒரு டைம்லையும், இந்த பாத்தில் போகும்போது ஒரு டைம்லையும், இந்த பாத்தில் போகும்போது ஒரு டைம்லையும், வேற டைம் எடுத்துக்கும் இந்த ஒரு டேட்டா போகும்போது. இதுக்கு பேர் என்னது மல்டி பாத். அப்படின்னா உங்களுக்கு டேட்டா மாறல, டைமிங் மாறுது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டா மாறல, அது போய் சேர்ற டைமிங் தான் என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. ஸோ டிரான்ஸ்மிட்டட் சிக்னல் ரீச்சஸ் தி ரிசீவர் மல்டி பாத் டியூ டு எதனால அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், ஸ்கேட்டரிங் இருக்கும், டைஃப்ராக்ஷன் இருக்கும். ஏன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அட்மாஸ்பியருக்கு, அதே மாதிரி பில்டிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பட்டு என்னவாகும், உங்களோட சிக்னலோட டைரக்ஷன் மாறி மாறி போகும். அதனால உங்களுக்கு என்ன நடக்கும், மல்டி பாத் ப்ரொபகேஷன் நடக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிக்னல்ல இருக்கிற கண்டென்ட் மாறல, அது ரீச் ஆகிற ரிசீவருக்கு போய் ரீச் ஆகிற டைம் மல்டி பாத்துல போறதுனால மல்டி பாத்துலையும் போகும், ஆனா வேற டைம்ல போகும், ஓகேங்களா? இந்த மாதிரி வேற டைம்ல போறதுனால அது என்ன இன்ட்ரோடியூஸ்டு டிஃப்ரெண்ட் டைம் டிலே. அதுக்கு ரிசீவருக்கு போகும்போது என்ன நடக்குது, டிஃப்ரெண்ட் டைம் டிலே நடக்குது. இது ரேக் ரிசீவர். இந்த ரேக் ரிசீவர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இருக்கும், என்னென்ன டேர்ம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது மல்டி பாத் சிக்னல் ரிசப்ஷன். மல்டி பாத் சிக்னல் ரிசப்ஷன் போன டயக்ராம் டிரா பண்ணல, சேம் அதே மாதிரி தான். மல்டிபிள் சிக்னல் அரைவ் டிஃப்ரெண்ட் டைம். அது என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிடும், டிலேயை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடும். அதனால என்ன வந்துடும், இன்டர்ஃபியரன்ஸ் வந்துடும். அதனால இன்டர்ஃபியரன்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மல்டிபிள் ஃபிங்கர்ஸ் இருக்கும். மல்டிபிள் ஃபிங்கர்ஸ் இருக்கும். ஒரு சிக்னல் நான் டிரான்ஸ்மிட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிங்கர்ஸ் இருக்கும். இது எல்லாமே என்னது ஃபிங்கரு. அதுக்கப்புறமேட்டு எல்லாமே என்னவா இருக்கும், கார்லேட்டர் இருக்கும். கார்லேட்டட், ஓகேங்களா? கார்லேட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னா இது எல்லா சிக்னலையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பைன் பண்ணணும். இங்கே ஒரு கம்பைனர் இருக்கும். இது டிரான்ஸ்மிட் பண்ற பாத்து. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில்
டிரான்ஸ்மிட் ஆகி வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் ஃபிங்கர் இருக்கும். ஒரு ரேக் ரிசீவரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மல்டிபிள் ஃபிங்கர் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈச் ஃபிங்கர், ஒவ்வொரு ஃபிங்கருமே ஈச் ஃபிங்கர் கார்லேட்ஸ் வித் தி ஓன், பார்த்துக்கோங்க, ஒன் ஆஃப் தி மல்டி பாத் சிக்னல். ஒவ்வொரு ஃபிங்கருமே ஒவ்வொரு சிக்னலை ரிசீவ் பண்ணும். ஒரு சிக்னல் வந்து மல்டிபிள் பாத்தில் மல்டிபிளான சிக்னல் வரும். புரியுதுங்களா? வேற வேற டைம்ல. அப்படின்னா ஒரு ஃபிங்கர் ஒரு டைம்ல என்ன பண்ணிக்கும், இதை எடுத்துக்கும், இன்னொன்று இதை எடுத்துக்கும், இன்னொன்று இதை எடுத்துக்கும். அது மாதிரி வர்ற டேட்டாவை என்னவாகும், இதை எடுத்து கார்லேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே சொல்றாங்க, ஈச் ஃபிங்கர் கார்லேட்ஸ் வித் ஒன் ஆஃப் தி மல்டி பாத் சிக்னல். ஓகேங்களா? இது 2 பாயிண்ட் பார்த்துட்டோம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா கார்லேஷன். ஸோ கார்லேஷன்னா ஒன்றும் கிடையாது, ஃபிங்கருக்கு அடுத்தது என்னது கார்லேஷன். கார்லேஷன்ல என்ன நடக்கும்னு கேட்பாங்க. கார்லேஷன்ல இம்பார்ட்டன்ட் ரிகவரி டேட்டா ஃப்ரம் தட் பாத். இப்போ 4-5 பாத் இருந்துச்சு அப்படின்னா 4-5 பாத்துல இருந்து வர டேட்டாவே அது ரிகவர் பண்ணி கொடுத்துருது. ஃபர்ஸ்ட்ல ஒரு டேட்டா, செகண்ட்ல ஒரு டேட்டா, தேர்ட்ல ஒரு டேட்டா, ஃபோர்த்ல ஒரு டேட்டா. அந்த ஃபோர்த் எல்லா டேட்டாவும் என்ன பண்ணிடும் அப்படின்னா ரேக் ரிசீவர்ல இருக்க கார்லேஷன் பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரிகவர் பண்ணி கொடுத்துரும். டேட்டாவை ரிகவர் பண்ணி கொடுக்கும். 10 ஃபிங்கர் போட 10 ஃபிங்கர்லையும் தனித்தனியா டேட்டாவை என்ன பண்ணிடும் கார்லேஷன்ல உங்களுக்கு கொடுத்துரும். புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஈச் ஃபிங்கர் கார்லேட் தி ரிசீவ்டு சிக்னல் அட்ஜஸ்ட் என்னது டிலே அண்ட் பேஸ். டிலே அண்ட் பேஸ் அட்ஜஸ்ட் என்ன பண்ணும், டிலே அண்ட் பேஸ். அடுத்தது என்னது கம்பைனிங். கம்பைனிங்னா ஒன்றும் கிடையாது. இப்போ மல்டிபிள் கார்லேஷன்ல வருது ஃபிங்கரு, அப்புறம் கார்லேஷனு ரெண்டுமே 10 இருக்குது அப்படின்னா அது வந்த டேட்டாவை எல்லாம் என்ன பண்ணணும், நான் வந்து கம்பைன் பண்ணணும். கரெக்டுங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கம்பைனிங் யூஸ் பண்ணுவேன். ஆஃப்டர் சிக்னல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பாத் ஆர் இண்டிவிஜுவலி, அதை தான் சொல்றாங்க, இண்டிவிஜுவலி ப்ரொசீடு. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னது கம்பைனர். இது எப்படி இருக்கும்னா கம்பைன் டு மேக்ஸிமம் தி சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. எப்படி இருக்கும், மேக்ஸிமம் தி சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பைன்டு டு மேக்ஸிமம் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. அதே மாதிரி டைப்ஸ், கம்பைனர்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னா 2 டைப் இருக்கு. ஒன்னு மேக்சிமல் ரேஷியோ கம்பைனிங், இன்னொன்று வந்து ஈக்குவல் கெயின் கம்பைனிங். மேக்சிமல் ரேஷியோ கம்பைனிங், அடுத்தது ஈக்குவல் கெயின் கம்பைனிங். அதுதான் நம்ம எம்ஆர்சி இஜிசி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் அது ரேக் ரிசீவர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ரேக் ரிசீவர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒயர்லெஸ்ல ரிசீவர்ல யூஸ் பண்ற ஒரு ரிசீவர், ஒன் ஆஃப் த ரிசீவர். ஓகேங்களா? இதுலயும் ஆண்டனா எல்லாமே இருக்கும். அது மாதிரி என்னது வரத ஃபிங்கர் மூலியமா ரிசீவ் பண்ணிட்டு ஃபிங்கருக்கு அடுத்தது என்ன பண்றேன் கார்லேட் பண்ணிட்டு நிறைய ஃபிங்கர் இருக்கும், நிறைய கார்லேட் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பார்த்துக்கும் ஒவ்வொன்று எல்லாம் ப்ரொசீட் பண்ணிட்டு டேட்டாவெல்லாம் என்ன பண்ணிடுது கம்பைன் பண்ணிடும். அந்த கம்பைனர் தான் 2 டைப் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேக் ரிசீவர் எந்த இடத்துல யூஸ் ஆகும், மல்டி பாத்து ப்ரொபகேஷன் சிடிஎம்ஏல யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஒன்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்ம அகாடமிக்கில் ஈஸி ரிலேட்டடான எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான வீடியோஸு, அதுக்கான லெக்சரர்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்சஸும் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 7708197281க்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.